ஸோ ஃப்ரெஞ்சு மக்களே கல் குடிக்க வச்சிட்டீங்க நீங்க. ஆமாம் ஆமாம். எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாம்? டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. நார்மலாக அங்கே வந்து ஆல்கோல் எல்லாம் வந்து ஓப்பன் கண்ட்ரி. மற்றபடி ஃப்ரான்ஸில் வந்து என்னோட அந்த மாநிலத்துக்கான அவங்களே அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, இந்த சாப்பாடை பற்றி. அதெல்லாம் வந்து மீடியாவில் வந்திருக்கு. நீங்கள் வந்து பாஸ்போர்ட் இருந்து நீங்கள் வந்து விசா எடுத்தால் எந்த நாட்டுக்கும் போகலாம். அதை நான் ப்ரூவ் பண்ணி அந்த நாட்டில் போகாமல் அந்த நாட்டில் வந்து நாங்கள் பிஸ்னஸ் செய்யலாம், அரசியல்லையோ அதோட இன்ஃப்ளூயன்ஸராக நாங்கள் என்னென்ன செய்யலாம், பிஸ்னஸ் மேனாக என்னென்ன செய்யலாம், அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஃப்ரெஞ்சு தெரிஞ்சாதான் நீங்கள் வந்து அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட ஒரு விளையாட்டு காட்டலாம். அதே மாதிரி அந்த மொழி இருக்கிறபடியா எனக்கு எந்த நாட்டில் போனாலும் அந்த தடைகள் இருக்காது. ஓகே, கம்யூனிகேஷன் இருக்கு. மற்றபடி நான் எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் செய்யலாம். நான் வந்து இந்த நாட்டில் வந்து இப்படி இருக்கிறோன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து ஒரு 100 ஒரு 1000 ஒரு 10,000 பேர் சேர்ந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. யூரோப்பில் முக்கியமாக ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, யூரோப்பில் அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ என்னோட ஹாபி என்னன்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறது தான் என்னோட ஹாபி. ஒரு ஃப்ளைட்டே வாங்குற பற்றி நான் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு 2 பேர்கிட்ட சொல்லுவோம், நான் ஃப்ளைட் ஒன்று வாங்க போகிறோம். அவங்க பார்த்து சிரிப்பாங்க, நக்கலாக சிரிப்பாங்க. உற்சவா கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நம்மோட பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க நேயர்களே பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஜி பூம்பா. ஜி பூம்பா. மோனிகா லைஃபே மோனிகா, லவ்லி மோனிகா, பேபிமா மோனிகா. எப்படி அந்த ஒரு அடையாளம்னா தான் உங்கள் முகமே தெரியுது. பிரான்ஸ் மக்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவரும் கூட நீங்கள். பேசிக்காக பார்த்தா நீங்கள் இந்தியாவிலேருந்து தான் போய் ஃப்ரான்ஸில் செட்டில் ஆகிருக்கீங்க. எப்படி இங்கேருந்து எப்படி அங்கே போயிட்டு அங்கே ஒரு கலக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸோ இது வந்து என்னோட பயணம் வந்து 2014ஆம் ஆண்டு. ஸோ கிட்டத்தட்ட 11 வருஷம் ஃப்ரான்ஸில். ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40 நாடு போயிருக்கோம். ஆனால் இப்போ வந்து செட்டில் ஆனது ஃப்ரான்ஸில் முக்கியமாக நிறைய கார்பரேட், ஃப்ரெஞ்ச் கார்பரேட் அவங்களோட பிராண்டாக, மற்றபடி எங்களோட மக்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஃப்ரான்ஸ் நிறைய ஹோட்டல் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுறீங்க. அப்படி இருந்தும் எப்படி ஒரு இன்ஸ்டா பிரபலமாக ஆகணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு ஆசை வந்தது? எப்போவுமே நாங்கள் வந்து ஒரு விஷயம் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாங்களே அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னா மாறினா என்னன்னு சொல்லி செல்ஃப் பிராண்டிங். ஸோ அது வந்து அதுவும் செஞ்சு கொண்டு நிறைய ப்ராடக்ட், நிறைய விஷயங்கள் வந்து பிராண்டிங்காக செஞ்சு கொண்டிருக்கோம். முக்கியமாக ஃப்ரான்ஸ் இல்லாமல் யூரோப் நாட்டையும், சவுதி, துபாயிலையும் செஞ்சு கொண்டிருக்கோம். அது என்ன ஜி பூம்பா? ஏன்னா உங்க பேர் கூட யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எல்லாருக்குமே வந்து ஜி பூம்பானா தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் மர்ம நபராக இருந்தால் கொஞ்சம் ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் இது வரும் தானே. ஸோ அதுக்காக தான் அப்படி ஒரு விஷயத்தில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுபடி வந்து நிறைய விஷயம் வந்து நாங்கள் ஓப்பனாக பப்ளிக் ரிலேட்டடாக செய்கிறோம். ஸோ ஒரு கேட்சி வேர்டுக்காக தான் அப்படி ஒரு சூப்பர் ஒரு என்டர்டெய்னராகவும் நீங்கள் இருக்கீங்க. நிறையா விஷயங்கள், ஈவெண்ட்ஸ் எல்லாமே கூட நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஃப்ரான்ஸில். ஃப்ரான்ஸ் மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாட்டு மக்களும் அங்கே இருக்காங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் தமிழர்கள் இருக்காங்க, இலங்கை தமிழர்கள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் இருக்காங்க, வேறு மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. அவங்க கூட எல்லாரு கூடயுமே நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி இது பேலன்ஸ் பண்ண முடியுது? ஸோ முக்கியமாக வந்து ஒரு மொழியோட ஒரு இதுதான் நாங்கள் வந்து அந்த பார்டர் வந்து நாங்கள் எப்போ க்ராஸ் பண்ணோமோ நாங்கள் வந்து எங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து தவிர்த்து நாங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயம் சாதிக்கலாம். சூப்பர். ஸோ ஒரு மக்களோட உள்ளுக்குள்ளே போய் அவங்களுக்குள்ளேயே நாங்கள் வந்து இவ்வளோ காலம் இருக்கிறபடியே அதுக்கான ஒரு ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் வந்து எல்லாமே சிம்பிளாக செய்யறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரான்ஸில் வந்து ஒரு ஹோட்டல் கூட நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க தானே? அங்கே வந்து பழைய கஞ்சி, கருவாடு, அதுக்கப்புறம் கல் இதெல்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டீங்களே, எப்படி அந்த ஐடியாலாம் எப்படி வந்தது உங்களுக்கு? ஏன்னா எங்களோட ஊர் பண்பாடு, எங்களோட கலாச்சாரம், முக்கியமாக நாங்கள் ஃப்ரான்ஸில் இருந்தாலும் நான் வந்து வந்தது, பிறந்தது, அதெல்லாம் வந்து அது வந்து முக்கியம். ஸோ அதுக்காக கிராமம்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2024 கிராமம். ஆமாம், கிராமம்னு சொல்லி நாங்கள் வந்து பழைய கஞ்சி, கருவாடு, மற்றபடி தயிர், மற்றபடி கல், இதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பரிசிலேயே அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா அது வந்து எங்களோட கலாச்சாரம், எங்களோட பண்பாடு. ஸோ அது வந்து மறக்காமல் இருக்கிறதுக்கும் அது வந்து மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கும். ஏன்னா வந்து ஃப்ரான்ஸில் பிறந்த எங்களோட மக்களுக்கு வந்து தெரியாது, அவங்க வந்து இந்தியாவோ ஸ்ரீலங்காவோ வர்றதுக்கான கஷ்டம் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா. ஸோ ஃப்ரெஞ்சு மக்களே கல் குடிக்க வச்சிட்டீங்க நீங்கள். ஆமாம் ஆமாம். எப்படி டேஸ்ட் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க எல்லாம்? டேஸ்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே.
நார்மலாக அங்கே வந்து ஆல்கோல் எல்லாம் வந்து ஓப்பன் கண்ட்ரி. மற்றபடி ஃப்ரான்ஸில் வந்து என்னோட அந்த மாநிலத்துக்கான அவங்களே அதை பற்றி ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க, இந்த சாப்பாடை பற்றி. அதெல்லாம் வந்து மீடியாவில் வந்திருக்கு. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 லாங்குவேஜ் தெரியும் அப்படி தானே? ஸோ எல்லா விதமான மக்கள் கூடயும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய முன்னணி பிராண்டுக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராகவும் நீங்கள் வந்து அங்கே இருக்கீங்க. செல்ஃப் பிராண்டிங் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் இப்போ தான் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க பிராண்டிங் பண்ணணும் அப்படிங்க. பிராண்டிங்னா உங்களோட பார்வையில் என்ன சார்? பிராண்டிங்னா நாங்கள் வந்து ஒரு உண்மையான விஷயம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதே பிராண்டிங். நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அதை விட வந்து பிராண்டிங்னா வந்து அந்த பேர், அந்த ஒரு சொல்லு வந்து மக்களுக்கிட்ட எப்படி ரிப்பீட்டாக வந்து நாங்கள் வந்து சொல்ல வைக்கிறது. நாங்கள் வந்து நிறைய இந்தியாவில் நிறைய பார்த்துட்டோம். அது வந்து நாங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணுறதை விட இப்போ வந்து சோஷியல் மீடியா மூலியமாக வந்து கொஞ்சம் அப்கிரேடாக செய்கிறோம். அதுதான் ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ ட்ரெண்டிங்க்கு தகுந்தபடியாக நாங்கள் மாறதை இப்போ என்னோட இதில் பிராண்டிங் சொல்லலாம். உங்களுக்குனே ஒரு பிராண்டிங் கிரியேட் பண்ணிட்டீங்க. உண்மையா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமையும் இருக்கு அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஒரு படத்துக்கு கூட நீங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அங்கே பிரான்ஸ்ல. நடிகராகவும் நீங்க இருக்கீங்க அப்படிதானே? ஆமா. வேற என்னென்னலாம் சொல்லலாம் ஜி பூம்புவாவை? நடிகர், பாடகர், அப்புறம் இன்ஃப்ளூயன்சர், பிஸ்னஸ் மேன், அப்புறம் வந்து சொந்தமாக வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி சப்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய நாடுகளில் வந்து ட்ராவல் பண்ணிட்டீங்க, ட்ராவலராக கூட இருக்கீங்க. உங்களை அடையாளப்படுத்திக்கணும் அப்படின்னா நான் வந்து இவர் தான் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் வந்து மக்களுக்காக நாங்கள் செய்யக்கூடிய விஷயம், எல்லாராலையும் செய்ய முடியும்னு சொல்லி அந்த ஒரு சிக்னேச்சர் தான் நான் செய்கிறேன். ஆனால் மற்றபடி ஜீவம்பா இது செஞ்சுட்டாரு, அது எல்லாரும் செய்யலாம்னு சொல்லி ஒரு அறிகுறி தான் நான் செய்கிறேன்னு ஒழிய, மற்றபடி நிறைய விஷயங்கள் ஓப்பன். நாங்களா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறது ஒழிய இது எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம்தான் ஜீவம்பா செய்கிறான்னு சொல்லி ஒரு அடையாளம் தான் நான் செய்கிறேன்னு ஒழிய, அது வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து அப்படியே என்னோட பயணத்தில் அவங்களும் தொடரலாம். இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஃபாலோவர்ஸ் ஏற்றிட்டாங்கனாவே நிறைய பிராண்டிங்க்கு வந்து அவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடராக போவாங்க. அப்புறம் வந்து நிறைய சேனல்ஸில், டிவி ஷோஸ்லலாம் இப்போ வந்துட்டு இருக்காங்க. பட் அங்கே வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடையாது தானே? ஸோ உங்களோட அடுத்த கட்டம்னா என்ன சொல்லுவீங்க? இந்தியா மாதிரி தான் ஃப்ரான்ஸ்லேயும் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் நாங்கள் உருவாக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எங்களோட கலாச்சாரம், நாங்கள் எந்த நாட்டில் போனாலும் நாங்கள் சோறு சாப்பிட்றோம், எங்களோட கறி சாப்பாடும், எங்களோட பிரியாணியும் அதெல்லாம் எந்த நாட்டிலையும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். நாங்கள் கோவில் போகிறதும் சாமி கும்பிட்றதும். நாங்கள் வந்து இந்த வருஷம் நாங்கள் தேர் வந்து கிட்டத்தட்ட 70,000 மக்கள் வந்து லாச்சப்பில் கொண்டாடிட்டாங்க. அது வந்து அவ்வளவு யூரோப்பிலேயே ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டம், தேங்காய் உடைச்ச வீடு. ஸோ எங்களோட அடையாளம் வந்து நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் அந்த விடுறதுக்கான விஷயங்கள் இல்லை. ஆனால் அது வந்து ஃபியூஷன். நாங்கள் வந்து யூரோப்பில் இருந்து அந்த பிரெஞ்சு மக்களோட சேர்ந்து அது வந்து ஒரு ஃபியூஷன் மாற்றி ஒரு வித்தியாசமான விஷயத்துல வந்து நாங்கள் எங்களோட விஷயம் கொண்டு போறதுல வந்து நல்ல ஒரு விஷயம் தான். அதுதான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கோம். இந்தியா பிடிக்குமா பிரான்ஸ் பிடிக்குமானா எது சொல்லுவீங்க? எனக்கு ரெண்டும் பிடிக்கும். அது எப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லணும். ஏன்னா இப்ப பிறந்து வளர்ந்தது நீங்க இந்தியாவில தான் இருந்தாலும் தமிழகத்துல தானே. குமிழியா தேனியா? ஆமா, தேனி பக்கத்துல. தேனி. ஆமா. ஸோ இங்க இருந்து அங்க போயிட்டீங்க, நீங்க அங்க போய் ஒரு வெல் செட்டில்ட் ஆயிட்டீங்க. திரும்ப வந்து இந்தியா வரணும்னா நாங்க ஊரு பிடிக்காத ஆளே இல்லை. நாங்க ஒரு ஃபிளைட்டு கிடைச்சா அடுத்த ஃபிளைட்டுக்கு ஓடி வர்றதுன்னு ஊருக்கு தான் வரப்போறோம். ஸோ அதனால வந்து ஆனா எங்களோட வாழ்வாதாரம் வந்து நாங்க வந்து ஏத்துறதுக்கும். ஆனா மற்றபடி இப்ப நீங்க ஜீவம்பா பத்தி சொன்னீங்க, என்னோட பயணம் பார்த்தீங்க. இது வந்து மற்ற நிறைய ஆட்களுக்கு வந்து அதால முடியும். அவங்க வந்து யூரோப்பில் ஒரு கனவு பார்க்கலாம், அவங்க பிசினஸ் செய்யலாம், அவங்க வீடு வாங்கலாம். இதெல்லாம் வந்து நாங்க வந்து எடுத்து சொல்றதோ நான் செய்யறது காட்டுறதோ நான் பெருமைப்படுறேன். எங்க மக்களும் வந்து இதை மாதிரி செய்யலாம், இதை மாதிரி வரலாம். ஆனா யாருக்கும் ஒரு தடையும் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஸோ ஒரு பார்டர்னு சொல்லி இல்லை. நீங்க வந்து பாஸ்போர்ட் இருந்து நீங்க வந்து விசா எடுத்தா எந்த நாட்டுக்கும் போகலாம். அதை நான் ப்ரூவ் பண்ணி அந்த நாட்டில் போகாம அந்த நாட்டில் வந்து நாங்க பிஸ்னஸ் செய்யலாம். அரசியல்லையோ அதோட இன்ஃப்ளூயன்சராக நாங்கள் என்னென்ன செய்யலாம், பிஸ்னஸ் மேனாக என்னென்ன செய்யலாம், அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த வேர்ல்டு பணக்காரர்கள்னு சொல்லக்கூடிய ஜூஸ் கூட எல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மக்கள் கூட பழகுறப்ப அவங்க கூட ஒரு அஃபிஷியலாக அப்ரோச் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுவும் வந்து எங்களோட பெர்ஃபார்மன்ஸ், எங்களோட எனர்ஜி இது பார்த்து தான் அவங்களும் நம்மளை அப்ரோச் பண்ண. நானும் அவங்கள அப்ரோச் பண்ணல. ஜூவிஷ்னு சொல்லி உலக பணக்காரங்களில் ஜூதர்கள் வந்து பிரான்ஸ்லேயும் உலக நாட்டிலேயும் ஆள்ற மாதிரி அவங்களோட கம்யூனிட்டி இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியாக எனக்கு வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் அவங்களோட கார்பரேட் பண்ணி செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கார்பரேட்டோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். முக்கியமாக வந்து ஜூதர் ஆட்களோடையும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம்.
எப்படி இப்போ அந்த ஐடியாஸ் எல்லாம் அவங்களே கொடுப்பாங்களா இல்லை நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவீங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கன்செப்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களோட விஷயம் எங்களோட கன்செப்டில் போட்டு ரீச் ஆகுறது அவங்களோட விஷயம். ஸோ அதுதான் சிம்பிளாக சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த ஹியூமர் கண்டென்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் பார்த்தோம். போயிட்டு அந்த வாழைப்பழம் பறிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணீங்க. தேங்காய் உடைக்கிறப்போ ஃப்ரெஞ்சு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வச்சுட்டு அவங்க கூட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் நிறைய ரசிகர்கள் கிட்ட கொஞ்சம் அட்ராக்ட் ஆகுது. அந்த மாதிரி விஷயங்கள் இப்படி உங்களுக்குள்ளே ஒரு ஹியூமர் இருக்குமா, இல்லை இதுக்காக வாண்டடாக பண்ணுறதா? எல்லா மனுஷர்கிட்ட இருக்கிற விஷயம்தான் இது எல்லாமே இருக்குது. உங்கள்கிட்ட நகைச்சுவை இருக்கும், உங்கள்கிட்ட வந்து அந்த ஆங்கர் வரும், எல்லாமே வரும். ஆனால் அது வந்து வெளிப்படுத்தும் போது வந்து அது கொஞ்சம் வந்து நகைச்சுவையாக படுத்தி மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செய்கிற விஷயம். அது வந்து அனுபவத்தில் தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உலகத்தில் வந்து நிறைய ஆட்கள்கிட்ட நாங்கள் பழகி கொண்டிருக்கோம். அந்த விஷயத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்லி கொண்டிருக்கோம், மக்கள்கிட்ட சொல்லி கொண்டிருக்கோம். அது வந்து இந்த ஃபார்மேட் நகைச்சுவை ஃபார்மேட்டில் செய்கிறோம், கொஞ்சம் பிஸ்னஸில் செய்கிறோம். ஸோ அதெல்லாம் கலந்து தான் பிஸ்னஸ். இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. நீங்கள் ஒன் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சராக கொஞ்சம் ஃபேமில் இருக்கீங்க. அங்கேருந்து பார்க்கும்போது இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ்ங்கிற பேரில் சில கோமாளித்தனங்கள்லாம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வந்து 21 செஞ்சுரியில் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து பெரிய ஒரு கடல். இது வந்து நீங்கள் இதோட உண்மையான இது தெரிஞ்சு நீங்கள் வேலை செஞ்சால் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விட இல்லை அதை விட நீங்கள் வந்து மேலே வரலாம். ஸோ இதோட விஷயம் வந்து முக்கியமாக எல்லாருக்கும் தெரியணும். முக்கியமாக நீங்கள் வந்து யோகேஷ் வந்து இந்த பேட்டியில் வந்து இது வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. நீங்கள் என்னோட விஷயம் வந்து அவங்கள்ட்ட சொல்லும் போதே அவங்களுக்கு சொல்லிடலாம், ஏன்னா இப்படி இல்லை வாழ்க்கையில் நாங்கள் இப்படியும் ஜிகுபா மாதிரியும் இல்லை அதுக்கும் மேலேயும் நீங்கள் வாழ்க்கையில் வரலாம். அதுக்கான ஒரு விஷயம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்குது. கண்டிப்பாக. இப்போ உங்களுக்குள்ளன்னு பார்த்து நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப் கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்தியன் மீடியாக்குள்ளே வரணும், இந்தியன் சினிமாக்குள்ளே வரணும், குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், இங்கே இருக்கக்கூடிய குக் வித் கோமாளி, பிக் பாஸ் இந்த மாதிரி ஷோலெல்லாம் வரணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர்ஸ் வந்துன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா? இது வந்து நாங்கள் ஆஃபர்ஸ் வர்றதோ நாங்கள் வந்து நடிக்கிறதோ இல்லை, ஆனால் நாங்கள் எவ்வளவுக்கும் செய்ய முடியும். நீங்கள் பார்த்தீங்க தானே, நாங்கள் வந்து உலக மக்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட விஷயம் நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம். ஸோ இதை மாதிரி ஒரு மீடியாஸில் கூட வந்தால் எங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜ். நாங்கள் இன்னும் அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் செய்யலாம். தமிழர்கள் வந்து உலக அளவில் இன்னும் பெரிய உண்மையா இப்போ அங்கே இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்ல இந்தியாவில் இதெல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஆசை? உண்மையா அதை மாதிரி ஒரு கடல் அளவுக்கு என்கிட்ட விஷயங்கள் இருக்குது. அதை வந்து மக்கள்கிட்ட சேர்க்கணும். அதுக்காக உங்களை மாதிரி ஆட்கள் வந்து நம்மளோட கான்டாக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி விஷயத்தில் ஒவ்வொன்றா ஏதாவது விஷயங்கள் சொல்லுங்க, படிப்படியாக நாங்கள் செய்யலாம். முக்கியமாக வந்து எங்களோட மக்களோட வாழ்வு பொருளாதாரம் அது வந்து அரசு கையில் இருக்குது. மற்றபடி நாங்களே எங்களை மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு அடையாளம் எடுத்தீங்கன்னா, ஒரு வந்து நாங்கள் இந்த ஊரில் இருந்து போய் அந்த நாட்டில் அரசியல்லையும் சரி நிறைய விஷயத்துல நாங்கள் வந்து நிறைய சாதனை செஞ்சுருக்கோம். அது மாதிரி ஒரு அடையாளம் எடுக்கலாம். மற்றபடி என்ன சொல்லணும்னா, நம்ம வந்து படிப்பில் வந்து நிறைய விஷயங்கள் எங்களோட குழந்தைகளுக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து மோட்டிவேஷன் மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்தாலே அவங்களும் வந்து ஒரு வேற லெவலுக்கு வரும். ஏன்னா வந்து நாங்கள் எல்லாமே மாடல் அப்படி ஒரு விஷயம் கான்செப்ட் இருக்கு. யூரோப்பில் வந்து எப்பவுமே ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா அவங்க வந்து டென்னிஸ் அவங்க தான் வின் பண்றாங்க, நிறைய வந்து ஃபுட்பால் நிறைய இதுல வந்து அவங்க தான் வின் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒலிம்பிக்ஸ் பார்த்தாலே உலகத்துல வந்து எங்க நாடு வந்து எவ்வளவும் ஒரு உங்க நாடு அப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா அப்ப அந்த வித்தியாசம் வந்து வராம இருக்கிறதுக்கு வந்து நாங்க வந்து நிறைய விஷயத்துல நாங்க வந்து உள்வாங்கி செய்யறோம். ஸோ அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய மக்கள்கிட்ட செய்யணும். நிறைய பேர் இங்க இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஏதாவது ஜாப் இருந்தா சொல்லுங்க, என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசையா இருக்காங்க. அது மாதிரி வர முடியுமா ஈஸியாங்க? எல்லாருக்கும் வரலாம் 100%. ஏன்னா நான் வந்ததுக்கு உங்களோட இது வந்து காரணமே அந்த வந்து டோர் எல்லாருக்கும் ஓப்பனாக இருக்கு. ஆனால் ஒரு சில சின்ன சின்ன இது விஷயங்கள் நாங்கள் வந்து செய்யணும். மற்றபடி முக்கியமாக வந்து அந்த சாப்பாடுக்கான ஒரு நல்ல ஒரு கேள்வி இருக்கு. நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட், நல்ல பிரியாணி செய்கிற ஆளா, இல்லாட்டி நல்ல ரொட்டி பரோட்டா சுடுற ஆளா, அப்படி நீங்கள் டேலண்ட் இருந்தால் உங்களுக்கு வந்து மாஸ்டருக்கு நல்லா வாண்டட் இருக்கு. பிரான்ஸ்ல பரோட்டா மாஸ்டருக்கு வாண்டட் இருக்கு, பிரியாணி செஞ்சா வாண்டட் இருக்கு, நல்ல ஒரு குக்கா இருந்தா, ஹாஸ்பிட்டாலிட்டி தெரிஞ்சா. ஆனால் இந்த இந்த ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து மொழி பிரச்சனை வராது. மற்றபடி எல்லா துறையிலையும் வந்து நீங்க வந்து மொழி ஒரு பிரச்சனையா இருக்கு. ஃப்ரெஞ்சு ஒர்க் அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஸ்கில்டு ஒர்க்கு நீங்க வந்து நான் உண்மையா அந்த பிஇ அப்படி எல்லாம் செஞ்சுட்டு நீங்க ஃபார்மேஷன் அதாவது ட்ரைனிங்க்கு அந்த நாட்டில் வரலாம். அதுக்கு ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? இப்போ வந்து அது வந்து நீங்க வந்து நார்மலாக ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து உண்மையான பிளாட்ஃபார்ம் நான் சொல்றது வந்து இந்த அந்த ஏஜென்சி அதை தவிர்த்து யாரும் சீட் பண்ணாம அந்த உண்மையான
வழியில் நீங்கள் போனால் ஈஸியாக ஸ்ட்ரைட்டாவே அப்ளை பண்ணி வரலாம். ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வரலாம். மற்றபடி யூரோப்பில் நிறைய கண்ட்ரீஸில் ஓப்பன் விசாவே வழங்குது. ஸோ அதை மாதிரி விஷயங்களும் நான் சொல்லி கொண்டு வரேன். ஏன்னா வந்து எங்கள் மக்கள் வந்து எப்படியும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுக்கணும். அதான் செஞ்சு கொண்டிருக்கோம். ஸோ ஜிபூம்பா அப்ரோச் பண்ணா பிரான்ஸ்ல வேலை வாங்கி கொடுப்பீங்க? அப்படி சொல்ல இல்லாத அப்படின்னு நீங்க சொன்னா இது ஒரு 10,000 பேர் வருவாங்க, இல்லாட்டி 1,00,000 பேர் வருவாங்க. ஸோ நாங்க வந்து எங்களோட அனுபவம் ஷேர் பண்ணுவோம். ஸோ என்ன மாதிரி நீங்களும் அந்த பாதையில் இல்லாட்டி அந்த ஒரு நாங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு வழி சொல்லி கொடுக்கலாம். நான் வந்து இந்த நாட்டில் வந்து இப்படி இருக்கிறோன்னு சொல்லி அந்த விஷயம் வந்து ஒரு 100 ஒரு 1000 ஒரு 10,000 பேருக்கு சேர்ந்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம் தான். அவங்களும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு வாழ்க்கையில் வரலாம். மற்றபடி இந்த நாட்டிலையும் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் அந்த நாட்டில் வர்றவங்களுக்காக அந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. யூரோப்பில் முக்கியமாக ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, யூரோப்பில் அந்த டோர் ஓப்பனில் தான் இருக்குது. சிறப்பு. இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு தொழிலாளியாக போயிட்டு அங்கே வந்து ஒரு முதலாளியாக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சொந்தமாக ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹோட்டல்லாம் வச்சுருக்கீங்க. எப்படி அந்த உழைப்போட ரகசியம் என்ன? இப்போ நான் தொழிலாளி தான். நானும் டெய்லி என்னோட வேலையில் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். நாங்கள் வந்து முதலாளின்னு சொல்லி அந்த இதுக்கு அர்த்தம் இல்லை. நாங்கள் எப்போவுமே ஆக்டிவாக இருந்தாலும் எங்களோட விஷயம் வந்து நாங்கள் சிறப்பாக கண்டினியூட்டியாக செஞ்சாலே நாங்கள் வந்து முன்னேறலாம். வாழ்க்கையோட எங்களோட அடிப்படை என்னென்னா நாங்கள் வந்து ஸ்மார்ட்டாக வேலை செய்யுங்க, யோசித்து வேலை செய்யுங்க. நாங்கள் வந்து முன்னேறணும்னு சொல்லி அந்த பாதையை அந்த பாயிண்டை வச்சுட்டு நீங்கள் மூவ் பண்ணால் யார் வேணாலும் இப்படி ஒரு பாதையில் இதுக்கும் மேலே வரலாம். உங்களோட ஹாபிஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ என்னோட ஹாபி என்னன்னு சொன்னால் பணம் சம்பாதிக்கிறது என்னோட ஹாபி. மேக்ஸிமம் சின்ன டைமில் வந்து எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கும் ஒரு ரிச்சஸ்டாக வர்றது என்னோட ஹாபியே பணம் சம்பாதிக்கிறது தான் உங்களோட ஹாபி. ஸோ அதுக்கு என்ன மாதிரி ஏதாவது டிப்ஸ் கொடுங்களேன். எப்படி நீங்கள் ஷெட்யூல் பண்ணுவீங்க, என்ன மாதிரியான ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுவீங்க? நம்ம வந்து யாராலையும் முடியாத ஒரு டார்கெட் மந்த்லி சம்பாதிக்கணும்னு சொல்லி நானே மைண்ட் செட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நான் 2 பேர்கிட்ட சொல்லிடுவேன் அந்த விஷயம். அப்போ அவங்க வந்து என்னை பார்த்து சிரிப்பாங்க, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. அந்த சிரிப்பு வந்து என்னோட ஈகோ டச் பண்ணும். ஓகே, அந்த ஈகோ டச் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். அப்போ அந்த ஈகோக்காக நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம். ஓகே, சீண்டி பார்த்துட்டா சிங்கம் இறங்கிடுவீங்க. அந்த மாதிரி அந்த படத்தில் பார்க்குற மாதிரி தான் வாழ்க்கையிலையும். இப்போ நீங்கள் வந்து என்னால் முடியாதுன்னு சொல்லி 2 பேரும் 3 பேர் சொன்னால் அதுக்கு வந்து நான் அதை வந்து டெனிகோஸ் அச்சீவ் பண்ணிட்டு தான் ஆகும். வீம்பாவே எடுத்து ஆமாம் அந்த ஒரு கான்செப்ட் தான் என்னோட வந்து அந்த ஒரு விஷயத்தில் வந்து இவ்வளவு நாளும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் ஓடிக்கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து யாருக்கும் இந்த விஷயம் மட்டும் வம்பா கேட்டுருவேன். ஓகே, ஒரு ஃப்ளைட்டே வாங்குற பற்றி நான் வந்து மைண்ட் செட் பண்ணிட்டு 2 பேர்கிட்ட சொல்லுவோம், நான் ஃப்ளைட் ஒன்று வாங்க போகிறோம். அவங்க பார்த்து சிரிப்பாங்க, நக்கலாக சிரிப்பாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து எடுத்துட்டு அவன் நக்கலாக சிரிச்சுட்டானேன்னு சொல்லி அந்த ஈகோ டச் ஆனா பிறகு வந்து ஃபயர் ஆயிடுவீங்க. நோ சான்ஸ். இன்ஃப்ளூயன்சரா நீங்க போற ஒவ்வொரு ஷாப்லயும் சரி, ஒவ்வொரு பிராண்டுக்கும் போகும்போது இதுதான் உங்களோட ஐகான். ஆமா, அந்த பிளேசரோட தான் போய் எல்லாமே பண்றீங்க. இது ஒரு வித்தியாசமா இருந்தது, ஒரு ப்ரொஃபஷனலாவும் இருந்தது. எங்க போனாலும் அந்த ஜிபூம்பா சொல்லி தான் ஸ்டார்ட் பண்றீங்க. அது எப்படி உங்களோட ட்ரேட்மார்க் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ ஜிபூம்பான்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து சேர்க்கும் போது என்னோட ஐடென்டிட்டி, அதோட என்னோட காஸ்டியூம், இது வந்து நாங்கள் ஒரு பயணிக்கும் போது நம்மளை வந்து ஒரு யூனிக்னஸாக நாங்கள் வந்து மாற்றும் போது ஒரு பிராண்டிங்காக வரும். பிராண்டு நாங்கள் தான் உருவாக்குறோம். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயமே நீங்களா சொல்கிறீங்க, நானாக சொல்லலை. அப்போ அது எப்படி உங்களிலிருந்து அந்த வார்த்தை வரணும்னு சொல்லி அது வந்து நான் டிசைட் பண்ணி உங்கள் வாயால் வர வைக்கிறது பிராண்டிங். ஸோ அது நாங்கள் வந்து எப்படி கடைபிடிக்கலாம், எப்படி செய்யலாம் சிம்பிளாக. நானே அதை பார்த்தேன் உங்களை. ஏன்னா உங்கள் ஷர்ட்டில் கூட உங்களோட லோகோவை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்துலேயும் ஜிபூம்பான்னு நல்லா பிராண்டிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள் பிரதர். நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தியா வந்து உங்களோட கருத்துக்களையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னும் பெரிய வெற்றிகளை தொடரணும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றி யோகேஷ். உங்களை சந்திச்சதில் வந்து சின்ன டைமில் வந்து யோகேஷ் வந்து ரொம்ப சப்போர்ட் வந்து சென்னையில் வர்றதுக்கும் மிச்சம் இருக்கிற எல்லா பயணத்திலையும் உங்களோட வந்து நிறைய விஷயம் நானும் ஒரு சகோதரனா நிறைய விஷயம் பகிர்ந்துட்டோம். ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு யூரோப்பில், ஃப்ரான்ஸில் என்ன வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.